ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்து கொடுங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், வேலையும் குயிக்காக முடியும். இது போல் ஈஸியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேங்க. தண்ணி நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதும் ஒரு ஸ்வீட் கார்னை அடர்த்தி இதோட சேர்த்துக்கலாம். இதோடவே ஸ்வீட் கார்னுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். இந்த கார்ன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க. 10 நிமிஷத்துக்குள்ளேயே வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சு கார்ன் நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம வேக வச்சு எடுத்த ஸ்வீட் கார்னை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த எண்ணெயோட ஸ்வீட் கார்னை மட்டும் சேர்த்துக்கலாம். இதோடவே 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இந்த ஸ்வீட் கார்னை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மிளகாய் தூள் எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகி ஸ்வீட் கார்ன் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை இப்போ இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கி எடுத்த ஸ்வீட் கார்னோடவே ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே சின்னதாக ஒரு தக்காளியும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்வீட் கார்ன் வேக வைக்கும்போது ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் வேக வச்சோம். இப்போ இந்த பல்லாரிக்கு தக்காளிக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதோடவே 1/2 டீஸ்பூன் சாட் மசாலாவும் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு சின்ன பீஸ் லெமன் எடுத்திருக்கேன். அதை இது மேலே அப்படியே புழிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்படி செய்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதை யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.